நீங்க சொல்வது 100% உண்மை. அங்கே டெல்லியில் நடந்த போராட்டங்களை பெல்லட் குண்டுகளை போட்டு அடக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே வன்முறையை செய்யக்கூடிய ஆளுகளை விட மோசமா அரசே மாணவர்கள் மீது வன்முறையை ஏவியது. அந்த போராட்டம் மட்டுமல்ல, சிஏஏ போராட்டத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்பிக்கள் எல்லாம் துப்பாக்கி தூக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்கே நடந்தது அது மட்டும் இல்ல, 2 யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிகள்ல உள்ள பூந்து, ஜாமியால பூந்து அங்கே உள்ள மாணவர்களை, பெண்களை எல்லாம் அடித்தது, ஒழித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக பாஜக செய்யக்கூடிய இது வேற, இங்க உள்ளது வேற. இங்க இந்த ஆட்சி யாரா இருந்தாலும் போராட்டத்துக்கு அனுமதிக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. காங்கிரஸா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சில போராட்டங்கள்ல வன்முறை கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சுற்றறிக்கை, நீங்க கவனமா இருங்க, காவல்துறை கவனமா இருந்தா அந்த போதை விஷயமே போயிருக்காது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில முந்தைய ஆட்சியிலோ அதுக்கு முந்தின ஆட்சியிலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்விக்கூடங்களோட தொடர்பு இருந்திருந்தா நிச்சயமா என்ன நடந்திருக்காது, பல தவறுகள் நடந்திருக்காது. போனாவே ஆகா எம்எல்ஏ வர்றாரு, நம்ம போதை பொருள் எல்லாம் விற்க கூடாது என்ன வந்திருக்கும், அல்லது எம்பி வர்றாருன்னு. சார் இன்னைக்கு அங்கேதான் மாணவர்கள் இதெல்லாம் எங்க நடக்குது. அப்ப நீங்க இதுல கவனமா இருங்க. அதாவது வன்முறையா நடந்துடக்கூடாது, புரட்சியா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. விவசாயிகள் போராட்டம் அவசியமானது, தேவையான. சகோதரர் பே சண்முகம், தோழர் பே சண்முகம் பல நேரங்களில் தெளிவா பேசக்கூடியவர். 2 முறை முதலமைச்சர் சந்திச்சு பல விஷயங்களை சொன்னாரு. அதை முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு 2 முறை போய் முதல்வரும் சந்திச்சிருக்காரு, அவங்களுடைய ஆளுகளை சந்திச்சிருக்காங்க. இதுல அவருடைய ஆலோசனை, அதிகமா ஆலோசனை சொன்னது இந்த தடவை தோழர் பே சண்முகம் தான். 2 முறையும் அங்க போய் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாலும் இந்த ஆட்சி கேக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா சரி, ஒண்ணு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, காலதாமதம் ஆகலாம். அதிகாரிகள் என்பது எப்பவுமே இருக்கக்கூடியவர்கள். அந்த அதிகாரிகள் முந்தைய ஆட்சியுடைய ஆதரவு, ஏடிஎம்கே ஆதரவு, இந்த ஆட்சியாருக்கு இதுவரை ஆதரவு இல்லை. ஏன்னா அந்த 2 பேரும் பல முறை ஆட்சி செய்தவர்கள், அவர்களோடு ஒட்டி உறவாடியவர்கள் தான் அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் 2 வகை இருக்காங்க. இன்றைக்கு 3வது ஒரு வகை இவங்களுக்கு வரல, இப்பதான் 3 மாசம் ஆகுது. அதனால இந்த அதிகாரிகள் திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு இருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்க, வந்த உடனே மின் விஷயம் நடந்து உங்களுக்கு தெரியும், பிளக் புடுங்கலாம் தெரியும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. தவறுக்கு காரணம் முந்தைய ஆட்சியாளருக்கு ஆதரவா இருக்கிற அதிகாரிகள் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்ல சார்.